இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய மனம் என்ன நினைக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பது நம்முடைய ஆண்டவருக்கும் தெரியும். நம்முடைய மனம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஆண்டவரின் மனது சந்தோஷப்படும். அதற்கு மாறாக நம்முடைய மனது நம்முடைய சுய இஷ்டத்தின்படி போக விரும்பினால் அங்குதான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பமாகின்றன. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் பல உண்டு, அதன் முடிவு மரண வழிகள் என்று நீதிமொழிகளில் சாலமோன் நம்மை எச்சரிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஏவாள் துவக்கி வரிசையாக சிம்சோன், யூதாஸ், யோனா என்று பலர் தங்களுடைய மனம் போன போக்கிலே போன போது பாவங்களையும் சாபங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் தேடிக்கொண்டார்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இதன் அர்த்தம் என்ன? நாம் நம்முடைய சுய இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் போகக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய மனதை நம்மால் ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் பிசாசானவன் கொலை பாதகனும் திருடனுமாக இருக்கிறபடியினால் எப்பொழுது நம்முடைய மனதை கெடுக்கலாம், எப்படி ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கலாம், நம்முடைய ஆத்துமாவை எப்படி அழிக்கலாம் என்று கெட்ட மனதோடு நம்மையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். நல்ல எண்ணம் பிசாசுக்கு இருந்திருந்தால் யோபுவின் வாழ்க்கையில் நுழைந்து யோபுவை ஒரு கை பார்த்துவிட அவன் நினைத்திருப்பானா? ஆகவே மனிதனுடைய சித்தமும் பிசாசின் சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட நாம் விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை மட்டும் தர விரும்புகிற தேவனுடைய சித்தம் என்ன என்பதை மாத்திரம் பகுத்தறிந்து நாம் பார்த்து நம்முடைய மனதை ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவருக்கு பிரியமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் ஆண்டவர் சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும். ஆண்டவர் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து சேரும். பல வருடம் பயன்படுத்தப்படுகிற நம்முடைய வண்டியை சர்வீஸ் பண்ணுகிறோம், கேஸ் ஸ்டவை சர்வீஸ் பண்ணுகிறோம், நம்முடைய உடலை மாஸ்டர் செக்அப் செய்து கொள்கிறோம், சர்வீஸ் செய்து சரி செய்து திரும்ப பயன்படுத்துகிறோம். அப்படியானால் நம் இடத்தில் உள்ள விலையேற பெற்ற ஆத்துமாவை புதிதாக பராமரிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று யோசித்து பாருங்கள். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை நாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும். எந்த ஒரு வினாடியிலும் நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறந்துவிடவே கூடாது. ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஓட்டம் சீராக ஓட வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமாவையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றை உள்ளடக்கிய எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆவி அடங்குவதற்கு முன்பாக, ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள, பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள, உமக்கு பிரியமானபடி பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக உடைய ஆத்துமாவை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். உடைய ஆத்துமாவிலே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆத்துமாவிலே எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. உடைய ஆத்துமாவிலே எப்பொழுதும் உண்மையே நினைத்து இந்த உலகத்துக்குரிய எந்த அசுத்தங்களும் எங்கள் ஆத்துமாவுக்குள்ளே நுழைந்து விடாதபடி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தால்தான் நாங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ முடியும். பிசாசின் சகல விதமான தந்திரங்களையும் எங்களால் முறியடித்து போட முடியும். ஆண்டவரே, என் ஆத்துமாவே உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் என்று சொல்லி தாவீது சொல்வது போல எங்களுடைய ஆத்துமாவும் பரலோகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க, பரலோக ராஜ்யத்திலே வந்து உண்மை சந்திக்க, ஆண்டவரே, சுத்தமுள்ள ஆத்துமாவாக உமக்கு முன்பாக வந்து நிற்க எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்களை முழுமையாய் உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம். எந்த தீய சிந்தனைகளும் கெட்ட சிந்தனைகளும் எங்களுடைய ஆத்மாவிலே
தோன்றி எங்கள் ஆத்மாவை கெடுத்து போட்டு விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.